சின்னனா ஒரு கிஃப்ட். என்னவா இருக்கும்? வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதை விட இன்றைக்கு இன்னொரு சிறப்பான நாள். வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய நாள் வந்து பெரும்பாலான நாட்கள் விரதம். நாங்கள் விரதம் இல்லாட்டிக்கும் வந்து மச்சம் இல்லை மச்சங்கள். அதோட வெள்ளிக்கிழமை என்றாலே வந்து தனியாகவே மரக்கறிகள் சைவ சாப்பாடுகளாக தான் இருக்கும். அதில் வந்து நாங்கள் அம்மாவிட்ட வந்துட்டோம். அப்போ இங்கே வந்து என்ன சமையல் இருக்க போது. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அக்காவுக்கும் வந்து இன்றைக்கு பிறந்த நாள். அப்போ வேலைக்கு போயிட்டோம்னா நாங்கள் வந்து பார்த்தது ஆக்களின் பேரே இல்லை வேலையால் அப்படியே கடை ரெண்டு சமையலையும் பார்த்துக்கொண்டு ஒரு சின்னனா ஒரு கிஃப்ட் வாங்கி வந்துருக்குற எனக்காக அதையும் கொடுத்து கொள்ளுவோம். என்ன அதோட இதை முடிச்சு கொண்டு பின்னேரம் போகணும். ஒரு வேலை அளவில் வந்து இந்த வேலையும் பார்த்துக்கொண்டு பின்னேரம் நாங்கள் வழி கிடப்புறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இஞ்சால என்ன செய்ய எல்லாம் கலர் கலராக கிடக்கு. கீரை எல்லாம் வட்டி எல்லாம் அவிய விடுறதுக்காக எல்லாம் வச்சு குட்டி குட்டி மஞ்சட்டிலாம் வச்சுருக்குது. இங்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் அப்படியே மஞ்சள் தூளுப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக கப்பி பால் விட்டு அப்படியே 3ஆம் பால் விட்டு அவிய விட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் சம்பளுக்கு எல்லாம் வட்டி வச்சுருக்குறா தங்கச்சி கரெக்ட் சம்பல் செய்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வந்து பொரிக்க அப்புறம் சின்ன வட்டி வச்சுருக்கு. அதை நான் பொரிச்சு கொள்ளுவேன். அம்மா என்ன அடுப்பில் என்ன இருக்குது? ஈரப்பிலாக்கா சரியாண்ணே தாளித்து போட்டால் சரியா? உள்ளி மிளகு இடிச்சாச்சா போட்டுட்டீங்களா? உள்ளி மிளகு ஈரப்பிலாக்காயா? ஓ கொண்டு அங்கே ஈரப்பிலாக்காய் காய்ச்சிருக்கு அப்படித்தான் இருக்கிறேன். இந்த பெரிய காய் இது வந்து ஒரு காய் தான். அந்த உப்புலக கறியும் வந்துருக்கு. இங்கே வந்து பாவக்காய் குழம்பு கறி பாவக்காய் கணக்கான சட்டி பாவக்காய் அப்படியே நல்லா அப்படியே மத்திய எண்ணெய் பிறந்து வேற வேணும். அதனால் வந்து தனிச்சட்டி தனி அடுப்பு அப்படியே அழுக்கு வச்சுருக்கு. இனி வந்து கத்திரிக்காயை பொரிய விடுவோம். நாங்களும் ஒரு கிழமை இல்லை தானே முதல் வேற ஆள் பார்க்குறாரு வடிவா பெரியம்மா பார்த்து நீங்களே. என்னது இது? என்னது அனீஸ் பல்லு முளைச்சிட்டு கொண்டு பார்ப்போம். பல்ல காட்டிட்டு பல்லு வந்துடுது ஆளுக்கு நீ பல்லு கொழுக்கட்டை கட்டுறேன். என்னப்பா தாங்க பிரியம்மாட்ட தாங்க பிரியம்மா சமைக்க வேணும். ஓ சமைக்க வேணும். சரி போங்க நீங்கள் அம்மாட்ட ஏண்ணா பெரியம்மா சமைப்பா. இந்தாங்கப்பா பிடிங்க பிள்ளையா. வெக்க தானே ஆளுக்கு மேல் சட்டை போட இல்லையா? தேசிக்காக கடிக்கட்டுங்க கசக்க போகுது புறத்தோடு. இங்கே பார்த்தீங்களென்றால் பழங்கஞ்சி அதுவும் சிரட்டையில் இந்த வெயிலுக்கு குளிர் உண்மையாக தான். இந்த வெயிலுக்கு இதுகளை தான் குடிக்கணும். அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ குளங்களே வத்தி எல்லாம் கருகுது. தேங்காய் பால் அதோட வந்து தேசி புளியெல்லாம் போட்டுருக்கு. இந்தாங்க குடிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் வேற நேரம் சென்றுட்டேன். தேங்காயில் இருந்து வந்து கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அதில் எல்லாம் போட்டு தான் சமையல் வேலை அப்படியே அம்மாவும் பார்த்து கொண்டிருக்கிறா. அரைவாசி சமையல்லாம் பங்கு கொள்கிறோம் நாங்களுமே. ஓ 2-3 கறியல் வச்சாச்சு. அங்கே மிரக்கறியெல்லாம் வெட்டி வச்சிருக்கு. கத்தரிக்காய் பொரிவடுது. கத்தரிக்காயும் அதில் வந்து உருளைக்கிழங்கும் பொரிச்சு தான் எனக்கு இந்த கறி வைக்க போகிறேன். அங்கால மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் வெள்ளைக்கறி வந்து அப்படியே அந்த 3ஆம் பாலில் வந்து அவிய விட்டுருக்கு. நல்லாவே அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவிய வேணுமே. நம்ம உப்பு வந்து முன்னுக்கு போடுற இல்லைன்னா சில நேரம் சில கிழங்குகள் வந்து அவியாது. அதனால் கொஞ்சம் அவியற பார்த்து தான் உப்பு போடணும். மகளை கீரை கறியும் வந்து சரியாக வந்துட்டு பால் எல்லாம் விட்டு ரெடி ஆகிட்டு அதையும் வந்து இறக்கி போட்டு நாங்கள் தேசி புளி சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா எங்களோட சமையல் எல்லாமே முடிஞ்சுது. நல்ல குத்தரிசி சோறு அது புழுங்கல் அரிசி சோறு சமைச்சிருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்தரிக்காயும் நல்லா பொரிச்சோறு குழம்பு வச்சுருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இங்கால வந்து ஈரப்பிலாக்காய் உள்ளி மிளகாய் எல்லாம் குந்தி போட்டு தாளித்து போட்டு ஒரு வெள்ளைக்கறி. இதனால் பைத்தங்காய் நல்ல பிரட்டல் கறி நல்ல பிரட்டலாக தான் நடத்திருக்குது. அதோட பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் இதுக்கும் எல்லாம் தாளித்து போட்டு உள்ளி மிளகாயெல்லாம் போட்டு நல்ல ஒரு கறி வச்சுருக்கு. அதோட பாவக்காய் குழம்பு கறி வச்சுருக்குது. அது பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு பிரட்டல் கறியாக வச்சுருக்குது. அதோட பார்த்திங்கன்னா கீரையும் வந்து தேசி புளியெல்லாம் போட்டு ரெடியாக்கியிருக்கு. பருப்பு வந்து கொஞ்சம் நாங்கள் அப்படியே சொதி மாதிரி வச்சது என்ன சின்னாக்களும் இருக்கிற வழியாக கொஞ்சம் சொதியாக வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சம்பல் கரெக்டாக அதோட வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு சம்பல். இதுதான் இன்றைக்கு சமையல் எங்கடை. அதோட பார்த்திங்கன்னா சமையல் முடிஞ்ச கையோட
அக்காவும் வந்துட்டா. அப்பளம் பொரியல். ஓ அக்கா வந்துட்டா. அக்கா வைக்கப்பட்டு நிற்கிறா. அக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோக்குள்ளே ஒன்றும் மாற இல்லை. பார்த்தா தங்கச்சி மாதிரி தான், கொஞ்சம் அளவாலையும் கொஞ்சம் கட்ட தான். முதல் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கா நாங்கள் வெள்ளனையே சொல்லிட்டோம். இருந்தாலும் திருப்பி ஒருக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கா. ஒன்றும் பெரிய அளவு ஒரு கிஃப்ட்டும் வேண்டையில், சின்னனா ஒரு கிஃப்ட். என்னவா இருக்கு பார்க்க தெரியுது. உடுப்பு மாதிரி. உடுப்போ பழமையாக தானே நடக்கிறதா? என்ன உடுப்புக்கு பதிலாக சட்ட துணி வாங்கி தந்துருக்குறேன். கட்சி போட்டு தையல் குழி நீ தான் கொடுக்கணும். எத்தனை துணி இருக்குன்னு சார் படிவா. கலரெல்லாம் பிடிச்சிருக்காண்டு. நல்லா இருக்காது இது பிடிச்சிருக்கா? இது ஒரு துணி. இங்கே பார்த்தா இதுவும் ஒரு துணி. இதுவும் உனக்கு தான். இந்த வருஷம் பிறந்த நாள் தான் நிறையா துணி சேர்ந்துருக்கா. சிரிப்பு வாயில வருது. கனதொண்டியை கண்டோன்னா சிரிப்பு வருது. இது நல்லா இருக்கா? இது எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த துணி. திருப்பி வேண்டுற பிளான் இருக்கோ தெரியாது. ரெண்டும் ஒரே இதே மாதிரி இருக்குது. ஒன்றை நான் தைச்சு கொள்கிறேன். நான் 2 பேரும் ஒரே மாதிரி தைச்சு கொள்வோம். இது நல்ல துணி. இது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இதான துணி. இது வந்து கொஞ்சம் வெளிக்கு போடுற மாதிரியெல்லாம் தைச்சு கொள்ளலாம். இது மீட்டர் கொஞ்சம் விலையும் கூட. அவாக்கு முன்னுக்கு விலை சொன்னால் நல்லா இருக்காது. இந்த இதான துணி நல்ல துணியும் இதுக்கு வந்து. என்ன சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கா? இந்த துணியை நீங்களே தைச்சு கொள்ளுங்க. அதை வந்து இன்றைய ஒரு சாப்பாடோட தான் முடிய போகுது. பிறந்த நாள் தானே, அதில் மரக்கறி என்னென்னு பார்த்தா அப்பாவோட பிறந்த நாளைக்கு நிற்கல நாங்கள். இன்றைக்கு அப்பாவும் சேர்த்து இன்றைக்கு மரக்கறி எல்லாம் சமையல். இன்றைக்கு ஒரு நல்ல நாளுமே நான் வேற லட்சம். அப்பா பிறந்த நாளுக்கு பரிசு ஒன்றும் கொடுக்க இல்லையா? அப்பாவோட பரிசு கொடுக்கல. அப்பாவுக்கு நாங்களே ஒரு பெரிய பரிசு. அப்போ அதனால வந்து என்னப்பா சரி என்ன சமாளிச்சுட்டாலும் அப்பாவுக்கு பண்ணி கொடுப்போமே. நான் அப்பாவுக்கு ஆகமிஞ்சுன்னா அப்பா என்ன கேட்க போகிறாரு? ஒரு சரஞ்சு கட்டு அப்பாவுக்கு. அது வளமையான பண்ணி கொடுக்குறது தான். சரி சாப்பிடுவோமே நீ. நாங்கள் இதில் பார்த்தீங்களென்றால் எல்லாருக்கும் பசி உண்மையாக ஆரம்பிச்சிட்டுது. கடை கடண்டு போடல் நடக்குது. 2 பக்கத்தால் வேலை செய்யுது கரண்டி. ஓ அப்போ தான் கடை நிறைய கறியாண்டா எல்லோரும் போட்டால் தான் கடை ரெண்டு போட்டு கொள்ளலாம். இன்றைக்கு பிறந்த நாள் காரைக்கு மரக்கறியில் சமைச்சு கொடுத்துருக்கு. நாளைக்கு அவன் செலவு தான். பழமையாக செய்கிறவா இன்றைக்கு அந்த கணக்கை இந்த முறை கணக்கை வந்து அந்த வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற ஒரு விஷயத்தால நான் நெடுக்கவே கடைசியாக தான் சாப்பிட்றேன். அங்கால இன்னொரு அண்ணியும் வந்திருக்கிறா. அவைக்கும் சாப்பாடு போடப்படுது. தஸ்வியா எப்படி இருக்கு? உண்மையாக தானோ? நல்லா இருக்கு. சாப்பிட்றது பருப்பு உடையும். அப்பளமும் பருப்பு தானே வாடை சாப்பாடு. கூடையில் பருப்பு விடுவோம். அம்மா காப்பு கட்டி போட்டு சாப்பிடு. எளிதான் கட்ட போயிடும். ஓ இல்லை எடுத்துக்கொண்டு வேற சொல்லியிருக்கு. அவள் கீழே இருக்க மாட்டா. இப்போ கறி சாப்பிட்றேன். அங்கெல்லாண்டி கீழே இருக்க மாட்டா. இப்போ அதில் இருந்து சாப்பிட்றான். நல்லா இருக்கா? என்ன கறி நல்லா இருக்கு சில்லமண்டி? மிரக்கறி என்ன 4-5 கறி இருந்தால் தான் இது நல்லா இருக்கு. மேடம் பிறந்த நாள் கறி தான் சத்தம் இல்லாமல் இருக்கு.
ஆக்களும் இருக்கணுமோ மிளகறி ஏற்ற மாதிரி ஆக்களும் இருக்கணும். நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு? எல்லா கறியும் நல்லா இருக்குது. மரக்கறி வேணும். ஓ அம்மா சொல்கிறா உப்புகள் புளியல் எல்லாம் கணக்காக இருக்கா கறிக்கு. இன்றைக்கு தான் எங்கட சமையல பக்கத்தில் தான் நன்றி சாப்பிட்றேன். இன்றைக்கு தான் அண்டி எங்களை கடையெல்லாம் நாங்கள் மிளகறி எல்லாமே வாங்குறது. என்ன செய்யலாமா ஆண்டி? அப்போ ஒரு கோயில்காரி கோயிலும் போய் தான் இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சது. நான் சாப்பிடுவோமே. நான் சாப்பிட்டுட்டு நீ அங்கால பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். புதுக்குடியிருப்பு கடந்து ஒட்டுச்சிட்டாம் பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாதை ஃபுல்லாக யானை பாதை உண்டு. இரவுல எல்லாம் பகல்லையே நிற்கிறது. இரவில் கொஞ்சம் சரியான அவதானமாக வரணும். இந்த ஒரு இடத்த வந்து கழிவுகள் அந்த கொட்டுற இடம் ஒன்று இருக்குது. அதில் வந்து கூடுதலாக யானை நிற்கிறது. என்ன கூடுதலாக அதை விட இதுக்குள்ளே இந்த வன்னிக்குள்ளே இருந்தாக்களுக்கு தெரியும். புதுக்குடிப்பில் இருந்து ஒட்டுச்சிட்டாம் போய்க்குள்ளே புத்தடி பிள்ளையார்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு பிள்ளையார் கோயில் அடி உண்டு. அதுவும் கொஞ்சம் ஃபேமஸான இடம். அதோட வந்து பிச்சம்பிலி இறக்கம் ஒன்று இருக்குது. அதுகளெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் இதான இடங்கள் பாருங்கள். இதால் எல்லாம் பாதைகள் இருக்குது. இல்லைன்னா இரவில் போகக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தடி பிள்ளையார்ன்ற ஒரு ஆலயம். கூடுதலாக நாங்கள் அந்த நேரம் சைக்கிளில் போயக்குள்ளே இவ்விடத்தில் வந்து களையாறி போட்டு போகிறது. இப்போவும் தான் நிறைய பேர் இதில் வந்து நின்று களையாறி போட்டு தான் போவேன். நம்ம சைக்கிளில் போகிறாக்கள் கூடுதலாக இதில் நின்று இது ஏத்தம் தானே. ஏத்தம் ஏறினோடனே அதில் நின்று களையாறி போட்டு அங்கால போவினோம். நான் கூட நிறைய திறன் நின்று போயிருக்கிறேன். இப்போ இல்லை முதல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு பள்ளிக்கிட்டோமே நம்ம வீட்டு 4 மணிக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் 5:10. இப்போ வந்து 5:28 சரியா. நாங்கள் வழி கிடைக்க 4:19 நினைக்கிறேன். 4:19. ஆனால் இன்றைக்கு தான் வந்து நாங்கள் எடுத்த மோட்டர் சைக்கிளில் வந்து முதலாக கொண்டு வரோம். இந்த பாருங்க யானை இந்த படம் போட்டிருக்கு. இந்த போட்ட இடத்துக்கு ஒரு யானை நிற்கிறது. அது அங்கால ஒரு இடத்த கொஞ்சம் கிட்டவா நிற்கிறது. இந்த இதுகளுக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா யானை நிற்கிறது. இதில் கூடுதலாக பகலில் நிற்கிறது. நிறைய பேர் நாங்களே ஒரு 3-4 தரம் பகலில் கண்டிருக்கோமோ. இன்றைக்கு காண இல்லை. இதை அதுதான் காட்ட எடுத்துறான். சும்மா அப்படியே வளைஞ்சு கொண்டு போகுது. மலை நாடுகளில் வளைகிற மாதிரி. இப்போ வந்து புதுக்குடிப்பில் இருந்து வரையக்குள்ளே வடை கட்டி கொண்டு வந்து நாங்கள் இதில் நல்ல காவல் கோட்டையில் ஒன்று இருக்குது. இதில் சாப்பிட்டு போவோம். ஏன்னா இவர் வந்து மகன் வந்து சாப்பிடல மத்தியானம். அங்கோ மயில் அளவில் மயில் இறக்கிறதுக்கு எனக்கு நிற்கிது. அதில் ஒன்று ஓடுது இருக்கு. அப்படியா சொல்லி எந்த கண்ணு கொண்டுமே தெரியலையே. எனக்கு உண்டது உண்டு வேறுது. ரைட். அப்படி அந்த இறக்கிறதுக்கு நிறைய மேலே ஒரு 6-7 மைல் கிட்ட. இது வந்து ஃபுல்லாக காட்டுக்கிற பக்கம் தானே. இது நல்ல இடம் தானே. இதில் வந்து சாப்பிட்டு போ. தண்ணி பத்தில் ஒன்று நீங்களோ இருப்போம்மா. என்ன இதில் இருந்து சாப்பிடுவோம்மா வாங்க. இருப்போமே என்னென்னு பார்த்தீங்களா பார்க்குறாக்கள் யோசிக்க போயிடும். என்னடா வயலெல்லாம் வட்டி முடிஞ்சது காவல் கோட்டையிலே ஆக்கள் இருக்கிறவன் தான் யோசிக்க போயினா. அதுதான் பிரச்சனை. ஆனால் நல்லா இருக்குது. எனக்கு வந்து இப்போ நேரம் கொஞ்சம் நெருங்கி கொண்டு தான் இருக்குது. 5:30 மெயின் ரோட்டினுடைய பயம் இல்லை. நீ இதுக்குள்ளால உள்ளுக்கால ஊர்மனைக்குள்ளால நீ போகணும். அதால் பெரிய பயம் இல்லை. வடையும் சம்பளம் இருக்கேண்ணே. வடையும் சம்பளம் கட்டி கொண்டு நாங்கள் உளுந்து வடையும் சம்பளம். எப்படி சாப்பிட கொடுப்பாங்க தம்பிக்கு. சாப்பிடுங்க தம்பி. அப்படி சாப்பிடு. பிச்சு போட்டு தொட்டு சாப்பிடும். வடையை அப்படி பிச்சு போட்டு கடையில் வேண்டி இப்படி நின்று வேண்டி சாப்பிட்றோன்றது சரியான குறை வேணே. அதுதான். அப்போ
படியை சாப்பிடுவோமே. ஓ நல்ல சாப்பிட்டா இருக்கு. ம் உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு அப்போ நாங்கள் இதோட காணொலியை முடிச்சுக்கொள்வோம். முடிஞ்சு கொள்வோமோ. இதில் இருந்தபடியே காணொலியை முடிச்சுட்டு வீட்டை போகிறோம். ம் இன்றைக்கு உண்மையாக ஒரு அருமையான ஒரு காணொலி. அதோட சுஜிண்டி அக்காண்ட பிறந்த நாளும் வீட்டை சாப்பாடும். அதான் அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பஸ்ஸும் போகுது பாருங்க, லைன் பஸ்.